friends, welcome back to my channel. இப்போ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய், பச்சை மிளகாய், இதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி 9 பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். தக்காளி பெரிய தக்காளி 4 எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஒரு 10 கத்திரிக்காய். எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து இந்த வீடியோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இருங்க, எண்ணெய் ஊற்றிட்டோம், ஜீரகம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நசுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம், இது கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கருவாடு சேர்த்து கலவையை அரைச்சி ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்தது நல்லா குழம்பு கொதிச்சிச்சிங்களா, அடுத்தது நம்ம அலசி வச்சுருக்க கருவாட்டை குழம்புல சேர்க்க போகிறோம். பாருங்க, சேர்க்குறேன் கருவாடு. பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. அப்புறமே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கொத்தமல்லி தனியாக தூவி விட்டு இறக்கிற வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம்.